என்ன கோளாறோ என்ன கிரகமோ இந்த தமிழ்நாட்டுக்கு பிடிச்சிதுன்னு தெரியலை. இங்கே கும்பாபிஷேகம் குடமுழுக்கு திருவிழானாலும் சாராயம் தேவைப்படுது. யாராவது இறந்து போனால் அன்னைக்கும் சாராயம் தேவைப்படுது. நல்லதுக்கும் சாராயம் கெட்டதுக்கும் சாராயம் விளங்குமா அந்த நாடுன்னு மனசாட்சி உள்ளவர்கள் சிந்தித்து பாருங்கள். நாளைய தலைமுறை இளைஞர்களை இந்த பக்தி களம் கூட சரி செய்யவில்லை என்றால் வேற எந்த களம் சரி செய்யும்? ஆனால் இங்கே ரொம்ப அமைதியாக இருக்கிறீங்க, யாரும் எந்த தொந்தரவும் இல்லாமல். ஆமாம், நேற்று போன ஊரில் படுத்தி வச்ச பாடு நான் சொல்கிறது மாதிரி இல்லை. அப்படி இன்று ரொம்ப அமைதியாக அழகாக தாய்மார்களோடு தந்தையரும் தம்பியரும் எல்லோரும் அமைதியாக இருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சாப்பிடும்போது தெரிஞ்சுட்டு ஒரு வீட்டில் சாப்பாட்டை பார்க்கும்போதே பழக்க வழக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒருத்தர் சாப்பிட்ற விதத்திலேயே அவன் குணல் நலம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சில பேர் இலையை பார்த்துருக்கிறீங்களா? ஆமாம், படாத வாடு வர்த்தி வைப்பாங்க, சும்மா இருக்காது. கடைசியாக சுத்தமாக தொடச்சிட்டு எடுத்துக்கொண்ட போட்டால் அங்கே சாப்பிட வர்ற ஒரு பிராணி பார்க்கும் நம்மளை விட மோசமான ஆளாக இருந்திருப்பேன் போல இருக்கு. சுத்தமாக வலிச்சிட்டு கொண்ட நினைக்குமா நினைக்காதா? நினைக்குமா? பார்த்தீங்களா? சாப்பிடும்போதே அண்ணன் சொன்னார், நான் சைவம் சாப்பிட்றேன்னு சொன்னேன். நானும் சைவம் தான். ஆடு வெட்ட பிடிக்கல, மாடு வெட்ட பிடிக்கல, கோழி அறுக்க பிடிக்கல. அதனால எனக்கு அது பிடிக்காம இந்த கடல்லேருந்து வர்ற சீவராசிகளை சமைச்சேன். அதுவும் நான் பிடிக்கல, செத்து போய்த்தானே வருது, அதனால செஞ்ச. அவர் சொன்ன தத்துவம் பாருங்க, அது என்னை ரொம்ப கவர்ந்துருச்சு. அண்ணன் சொன்னார், ரொம்ப மகிழ்ச்சி. அதை விட ஒரு கிழவி அங்கே வந்து நின்றுக்கிட்டு என் கூட என்னை தூக்கவே இல்லை, நான் உங்களோட பேசவே மாட்டேன்னுச்சு பாருங்க. கிழவினா எந்த கிழவி? ஒரு குழவி, சின்ன குழந்தை. அது வந்து இதெல்லாம் நினைக்கிற போது வாழ்க்கையில் சில அனுபவங்களை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்படி பண்பாடுடைய கலப்பாடுடைய இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது அழகான இடம் வேள்வி மலை சாரல். ஆகையினாலே நாளைய தலைமுறையை நல்ல பண்பட்டவர்களாக ஆக்குவதற்கு நம்ம தான் நடந்துக்கிறணும். கண்ணாடி முன்னாடி நின்று தலையை அசைச்சா கண்ணாடியில் நிழல் அசையும், அதானே உண்மை? நம்ம அசைஞ்சா கண்ணாடியில் நிழல் அசையும். சித்தாளா? சிட்டாள், செல்ல மகள் சிட்டாள் ரொம்ப பவ்யமாக கோவிச்சுக்கிட்டாங்க. நீங்கள் என்னை தூக்கவே இல்லை, நான் உங்களோட பேசவே மாட்டேனா. எங்கே தூங்கிட்டாங்களோ அவ்வளோ அழகாக இருந்தது. எப்போதுமே சின்னுங்குதல்னு சொல்கிறது தெலுங்கு, அதாவது நம்ம இலங்கையில் பேசக்கூடியவர்கள் சின்னுங்கிறாள்பாக. அன்னமென வண்ணமென வாமன உரைத்தாள் என்று கம்பர் பாடுவது போல பஞ்சு ஒளிர் விஞ்சு குளிர் பல்லவம் அணுங்க. அணுங்கிறாளே அதான் சின்னுங்கிறாளேன்னு அர்த்தம். சிரிக்கிற வார்த்தையை தமிழ் அவ்வளோ பக்குவமாக சொன்னார்கள். அந்த குழந்தை ரொம்ப பக்குவமாக பேசியது, மனதுக்கு நிகழ்வாக இருந்தது. ஆகையினால குழல் எழுது யாழ் எழுது என்பர்தன் மக்கள் மழலை சொல் கேளாதார் என்பார்கள். அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த இந்த இடத்தினுடைய சிறப்பை பார்க்கிற பொழுது நாளைய தலைமுறைக்கு நாம் என்ன சொல்லிக் கொடுக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். சில ஊரில் போனால், சில வீட்டுகளுக்கு போனால் பிள்ளைய பேசுகிற பார்த்துட்டு என்ன பிள்ளை வளர்த்து வச்சிருக்கிறீங்க, அசிங்கமாக பேசுகிறாங்க, இந்த வயசில் இப்படியா பேசுவாங்கன்னா கெட்ட வார்த்தைன்னு தெரியாது அவங்களுக்கு. அப்படின்னா பிள்ளைகளுக்கு கெட்ட வார்த்தைன்னு தெரியாது. ஏன் பேசுது? காதில் கேட்ட வார்த்தை, அவங்க கேட்ட வார்த்தையே திரும்ப பேசுகிறாங்க. அதுக்கு தான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன். கண்ணாடி முன்னாடி நின்று நம்ம அசைஞ்சோம்னா நம்மளோட நிழல் அசையும். கண்ணாடி முன்னாடி நம்ம அசைந்தால் அது அசையும். அதுபோல் நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் முளைக்கும். அதனால் நல்லதை விதைக்கணும், நல்லது முதைக்கும். அதனால் தின விதைச்சவன் தினை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். அதனால் நம்ம என்னென்ன செய்கிறோமோ அதை பார்த்து பழகும் குழந்தைகள், பிஞ்சு மனசு, அதில் நல்லதை விதைப்போம், நல்லதை அறுவடை செய்வோம் என்ற காரணத்திற்காக 2:30 நேரம் ரொம்ப கடந்துருச்சு. தென்னகமாம் இன்ப திருநாட்டில் மேவியதோ கண்ணடத்து குடகுமலை கனிவயிற்றில் கருவாகி தலை காவிரி எனும் தாதி எக்கோ போடுங்களே சார். என்ன காவிரி எனும் தாதியிடம் உருவாகி ஏர் வீழ்ச்சி காணாது இருக்க சிவசமுத்திர நீர் வீழ்ச்சி எனும் பேரில் நீண்ட வரலாறா வண்ணம் பாடி ஒரு வளர்த்தென்றல் தாளாட்டு கண்ணம் பாடி அணை கடந்து ஆடு தாண்டும் காவிரி என பேர் பெற்று அகண்ட காவிரியாய் பின்னடந்து கரிகாலன் பேர் வாழும் கல்லணை கொள்ளிடத்தில் காடுமிடமெல்லாம் தாவி பெருகி வந்து தஞ்சை வளநாட்டை தாயாகி காப்பவளா கருணை காவிரி போல் செல்லும் இடமெல்லாம் சீர்திருத்தி பேர் நிறுத்தி கல்லும் கனியாகும் கருணையால் எல்லோர்க்கும் பிள்ளையன நாளும் பேச வந்த கண்மணியே வள்ளலே எங்கள் வாழ்வே இதயக்கணி, எங்கள் இதயக்கணி, பையூர் மக்களெல்லாம் என்றும் என் இதய கனி.
இல்லை. நல்லா இருக்கோணும் நாடு முன்னேற நாடெங்கும் இல்லாமை இல்லை என்றாக காற்றும் நீரும் வானும் நெருப்பும் பொதுவில் இருக்குது. மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்குது. காற்றும் நீரும் வானும் நெருப்பும் பொதுவில் இருக்குது. மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் விருந்து கிடக்குது. பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனிதர் இதயமே. பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே. பிரிவு மாறி ஒருமை வந்தால் அமைதி நிலவுமே. அமைதி நிலவுமே. நீங்க நல்லா